உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் எஸ்.கே. கார்வேந்தன் எழுதிய கொங்கு ரத்தினங்கள் மற்றும் கொங்கு மாமணிகள் நூல்களின் 2ஆம் பதிப்பு வெளியீட்டு விழா இந்திய தொழில் வர்த்தக சபை அரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாசல அடிகளார், கௌமார மடாலம் குமரகுரு சுவாமிகள், நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் மற்றும் தொழில்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். கவின் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டுள்ள கொங்கு ரத்தினங்கள் மற்றும் கொங்கு மாமணிகள் நூல்களை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட்டு வாழ்த்துரை நிகழ்த்தினர். இந்நிகழ்வில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்த புத்தகத்தில் 800 ஆண்டுகளுக்கு முன்பும் சுதந்திரமடைந்த பின்பும் வந்த தலைவர்கள் பற்றிய தகவல்கள் உள்ளதாக தெரிவித்தார். இந்த புத்தகத்தை எழுதி கார்வேந்தன் தான் சார்ந்த கட்சியைச் சேர்ந்தவர் எனவும் வழக்கறிஞர் எனவும் குறிப்பிட்ட அவர் ஒரு கர்மயோகி எனவும் புகழ்ந்தார். இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் ஆழமாக உள்ளதாக தெரிவித்த அவர், கார்வேந்தன் அடுத்ததாக கொங்கு வைரங்கள் என்ற புத்தகத்தை எழுத வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். நம்ம தமிழ் பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உலகம் முழுசு இருக்கிறாங்க. உலகம் முழுசு இருக்கிற அனைத்து தமிழ் பேசுறவங்களுக்கும் மிகவும் பிடிச்சமானது ஏன் நீங்க பள்ளிகள்ல மட்டும் தமிழை கட்டாயமா பண்றீங்க? நம்முடைய பாரதத்துல நேரம் வந்து விட்டது. மருத்துவமும் தமிழ்ல வரணும், டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழ்ல வரணும். எல்லாமே இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கலும் தமிழ்ல கொண்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல, மத்திய பிரதேஷ்ல டெக்ஸ்ட் புக் எல்லாம் ஹிந்தியில கொண்டு வந்து மெடிக்கல்லாம் பியூரா ஹிந்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபுல் மெடிசன் 5 வருஷமா ஹிந்தியில படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கற்றல் திறன்ல பெட்டரா இருக்கு. இதை பண்ணுங்க. இந்த அளவுக்கு நிறைய இன்னைக்கு டிபேட் நம்முடைய சமுதாயத்தில் நடக்குது. இது கட்சிகளுக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த சர்ச்சைகள் நடப்பது நல்லதாக நான் பார்க்கின்றேன். இந்த மாதிரி ஒரு கட்சிகள் ஒரு கருத்து சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் இந்த கருத்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் கட்டாயமா படிக்கணுமா, 5ஆம் கிளாஸ் வரை படிக்கணுமா, 8ஆம் கிளாஸ் வரை படிக்கணுமா, எத்தனை மொழிகள் படிக்க வேண்டும் என்று நிச்சயமாக இந்த டிபேட்டினுடைய எண்டுல ஒரு நல்ல ஒரு செய்தி தமிழகத்தில் கிடைக்க வேண்டும். எல்லா நல்ல நம்முடைய குழந்தைகள் படிப்புல மேலே செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பு ஆசை. எனது அரசியல் கலக்காத ஒரு மேடை அப்படிங்கிறனால என்னுடைய கருத்தை நான் திணித்தால் அது தவறாக சென்றுவிடும். ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர்களுக்கு, சான்றவர்களுக்கு, சுவாமிகளுக்கு, முன்னருக்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அண்ணாமலை அவர்கள் பேசிய உரை புத்தகத்தை படித்ததை போலவும் புதிய புத்தகத்தை எதிர்பார்ப்பதற்கு ஒப்பாகவும் அற்புதமான உரையை நம்மிடையே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கருத்தை திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மேடையிலே பதிவு செய்திருக்கின்றார். நம்முடைய ஐயா கார்வேந்தன் அவர்கள் கொங்கு வைரங்கள் என்கிற நூலினை எழுத வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, 9 நவரத்தினங்கள் என்று சொல்வார்களே, அதுபோல 9 நூல்களையும் திரு கார்வேந்தன் ஐயா அவர்கள் படைக்க வேண்டும் என்பது நம்முடைய வழிபாடாக இருக்கிறது. சரி, யாரை பற்றி எழுதுவது? அவர்களும் கவிதாசன் அவர்களும் சென்றிருந்தோம். அங்கே நான் பேசுகிற போது கொங்கு கலாச்சாரம் பற்றி பேசினேன். அண்ணன் யாக்கோப் அவர்கள், நீங்க இது நூலாக எழுத வேண்டும், பேர் இங்கேயே சொல்லுகிறேன் என்று சொல்லி கொங்கு ரத்தினங்கள் என்று பெயர் வைத்து அவர்தான், கொங்கு மாமணிகள் பெயர் வைத்தது அவர்தான். நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல கொங்கு வைரங்கள் எழுத ஆரம்பித்து 3-4 கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது கொஞ்சம்